இங்க ரவி ஸ்ருதியோட அனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு இந்த பக்கம் ஸ்ருதியுமே கோச்சிக்கிட்டு வராமல் போயிடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ரவியுமே என்ன பண்றதுனே தெரியாம இந்த விஷயத்த முத்துக்கிட்ட மட்டும் சொல்லி எப்படியாவது ஸ்ருதியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் ரவியுமே இங்க எப்படினாலும் ஃபங்க்ஷனுக்கு இங்க ஸ்ருதி வந்துருவா, அதுவும் முத்து கூட்டிட்டு வந்துருவான்ற நம்பிக்கையில ஒருமே இங்க ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க எல்லாருமே வரவேற்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் ஸ்ருதியோட அம்மா அப்பா வரதை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து ரவிக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ இவங்களா, இவங்க இருக்கிறப்ப கண்டிப்பா ஸ்ருதி இருக்கணுமே, என்னாச்சு அவ ஏன் வராம இருக்கா அப்படின்னு சொல்லி பதட்டப்படுறாங்க. அதே நேரம் இப்போ நம்ம அவங்க கிட்ட போய் பேசினோம்னா நம்ம வாயாலே மாட்டிக்குவோம், அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போன்ற மாதிரி ஃபோன் வந்தவர் அங்கிருந்து ஃபோன் எடுத்துட்டு நகர்ந்து போயிடுறாரு. அதே நேரத்தில் கரெக்டாக ஸ்ருதியோட அம்மா அப்பா வந்ததை பார்த்த உடனே விஜயாவுமே ரொம்பவே வேகமாக ஓடி போயிட்டு அவங்கள வரவேற்கிறாங்க. அதே நேரம் அண்ணாமலையுமே கூப்பிட்டு வாங்க சம்பந்தி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஸ்ருதியோட அப்பாவுமே காரியத்தை பிடிச்ச மாதிரி இந்த பக்கம் என்னாச்சு இன்னும் ஸ்ருதியை காணும், அவ எங்க போயிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக விஜயாவுமே அவ ஏதோ வந்து ரெக்கார்டிங்காக போயிருக்கா போல இருக்கு, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துருவான் ரவி தான் சொல்லிக்கிட்டு இருந்தா, அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்களுமே சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே விஜயாவும் இங்க ரவி கிட்ட வந்து ரவி என்ன பண்றா, அவ முதல்ல வர சொல்லு, அவளோட ஃபங்க்ஷன்ல அவ இல்லாம எப்படி, அதெல்லாம் நல்லா இருக்காது, முதல்ல சீக்கிரம் அவளை கிளம்பி வர சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரவி கிட்ட சொல்றாங்க. உடனே ரவியுமே வேற வழியே இல்லை நம்ம முத்துக்கு கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு எங்க முத்துக்கு கால் பண்ணி டே இந்த மாதிரிடா எப்படிடா ஸ்ருதியை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா முத்துமே இல்லடா ரவி, நான் ஆல்ரெடி வந்து ஸ்ருதியை தேடி அவளோட ஆஃபீஸ் வரைக்கும் போனேன், அவ ஆஃபீஸ்க்கே வரலையா, அவ எங்க போனானே தெரியல, சொல்லப்போனா அவளை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் ரவிக்கு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகுது. எங்க போயிருப்பா, ஏன் இப்படி தேவையில்லாம தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா, என் மனசுல அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு அவருமே ஸ்ருதி மேல லைட்டா கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஸ்ருதியுமே இந்த பக்கம் வந்து ரவியை டைவர்ஸ் பண்றதுக்காக அவங்களுமே வக்கீல பார்க்க போயிருக்காங்க. உண்மை சொல்ல போனா இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா ஸ்ருதி இந்த விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க டைவர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணது மட்டும் இல்லாம அந்த நோட்டீஸோடய கிளம்பி இந்த பக்கம் மண்டபத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதியோட அம்மா அப்பாவுமே எப்படியாவது ஸ்ருதி வரணும், அவளை பார்க்கணும், ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், இல்லைன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல அவ இல்லாம இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி அவங்களுமே அந்த விஷயத்த முன்னாடியே கண்டுபிடிச்சிடறாங்க. இருந்தாலும் என்னதான் நடக்குது, ஸ்ருதி வந்தவொன்னு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க முத்து மீனாவும் ஸ்ருதியை தேடி பார்த்துட்டு எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு வேற வழியே இல்லாம தான் அவங்களும் ஃபங்க்ஷன் நாளுக்கே வராங்க. இந்த பக்கம் ரவிக்கு என்ன பண்றதே தெரியல, ஸ்ருதி வேற போனை சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதே நேரம் இங்க ஸ்ருதியோட அம்மா அப்பாவும் கால் பண்ணும்போது கூட அவங்களுக்கும் சுவிச் ஆஃப்னா வருது, என்ன பண்றதே தெரியலன்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷனே வந்து கேன்சல் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு. அப்ப யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த பக்கம் ஸ்ருதி ஒரு வக்கீலோட கரெக்டா உள்ள வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வந்து ரவியை பார்த்து இங்க பாரு ரவி, நான் உன் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா நீ என் நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல என்னை ரொம்பவே காயப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்ருதி சத்தம் போட்டதை பார்த்த உடனே எங்க ஸ்ருதியோட அம்மா அப்பாவுமே என்னாச்சு, என்ன மோளே, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஸ்ருதி கிட்ட வந்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஸ்ருதியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இல்லப்பா இவ்வளோ நாளாக உங்கள் பேச்சை நான் கேட்காம இருந்துட்டேன், உங்கள் பேச்சை நான் கேட்டிருக்கணும், உங்கள் பேச்சை கேட்டு கண்டிப்பாக இந்த ரவியை விட்டு நான் வந்திருக்கணும், அவன் எனக்கே துரோகம் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருக்கான், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு யதார்த்தமாக போகும்போது அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் மேடமை இவன் தூக்கி வச்சுட்டு இருக்கான்ப்பா, இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணுவாங்களா, எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி இந்த பக்கம் ஸ்ருதி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த டைமிங்கை சரியாக பயன்படுத்திக்கிட்ட ஸ்ருதியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே எனக்கு தெரியும் போல ஆள் எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் வந்து ரவியை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரவியுமே இங்கே பாருங்க எங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி உங்களுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாரு ஸ்ருதி அவங்க மேல எனக்கு ஒரு எந்த ஒரு ஈர்ப்பும் கிடையாது, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு கால் அடிபட்டதுனால தான் நான் தூக்கிட்டு இருந்தேன், மற்றபடி அவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நீ தப்பா புரிஞ்சுக்காத அப்படின்ற மாதிரி எங்க ஸ்ருதிக்கு எடுத்து சொல்ல பாக்குறாங்க. ஆனா இது எதையுமே புரிஞ்சுக்காத ஸ்ருதியுமே அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்கிற மாதிரி இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் பயங்கரமா அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் ரவி முன்னாடி இனிமேல் வந்து எனக்கு உங்க கூட வாழ விருப்பமே கிடையாது, நீ ஒழுங்கா அந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு எனக்கு அனுப்பிவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரவியோட முகத்துல அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் எரிஞ்சிட்டு இந்த பக்கம் ஸ்ருதியுமே அவங்க அப்பா அம்மாவோட கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா முத்து இதை பார்த்துட்டு ஸ்ருதி ஒரு நிமிஷம் அவசரப்படாத, நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி பேச வராங்க. ஆனா ஸ்ருதியுமே இல்ல முத்து, நீங்களாம் நல்ல கப்பல்ஸ் தான், சொல்ல போனா நீங்களும் உங்க ஒய்ஃபும் எப்பவுமே உங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்களை டிஸ்கஸ் ஆகுது பண்ணிக்கிறீங்க, ஆனா ரவி எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட பேசணும்னு கூட விரும்ப மாட்டேன்றான், என் கூட அவன் டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்ல, அதே நேரம் இதெல்லாம் ஏன் இப்படி பண்றான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் எனக்கு இந்த விட தெரிஞ்சது, இந்த ரவி தான் எல்லாத்துக்கும் காரணம், அவனுக்கு முழுமையான அன்பு என் மேல கிடையவே கிடையாது, அவனுக்கு தான் ரெஸ்டாரண்ட் அந்த ஓனர் இருக்காங்கல்ல அவங்களே கல்யாணம் பண்ணி அங்கேயே இருந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்ருதியுமே டேரக்டா அங்கிருந்து கிளம்ப போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற அண்ணாமலையுமே ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, இந்த விஷயத்துல ரொம்ப பொறுமையா இருக்கணும், நீங்க இந்த மாதிரி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரவி அப்படிப்பட்ட பையன் கிடையாதுன்னு சொல்லி அவங்களும் எவ்வளவு எடுத்து சொல்லி பாக்குறாங்க. ஆனா யாருமே அதை கேட்கற மாதிரி இல்ல. இந்த பக்கம் அவங்களுமே இங்க ரவி வேணாம்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ரவி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. அப்போ முத்துமே டே விடுறா ரவி, ஒன்னும் பிரச்சனை இல்லடா, எதுக்காக இந்த மாதிரி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல முத்து, நான் உண்மையிலுமே இந்த மாதிரி வந்து ஸ்ருதிக்கு நான் எந்த
ஒரு துரோகம் பண்ண கிடையாது, அவளை நான் மனசார லவ் பண்றேன், ஆனா அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி அப்புறமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம அந்த ஃபங்க்ஷனை பாதியிலே கேன்சல் பண்ணிட்டு இந்த பக்கம் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா இந்த பக்கம் ரவிக்குமே வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பமே இல்லை. சொல்லப்போனா ஸ்ருதி இப்படி பேசின விஷயம் இவரை ரொம்பவே பாதிச்சிருச்சு. ரவியுமே ரொம்பவே இடிஞ்சு போயிட்டு என்ன பண்றதுனே தெரியாம விழி பிதிங்க போய் நின்றுட்டு இருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க சிட்டிக்கிட்ட இருந்து ரோகிணிக்குமே கால் வருது. அங்க ரோகிணியுமே அந்த கால் அட்டன் பண்ணிட்டு என்னாச்சு, என்ன பிரச்சனை, எனக்கு எதுக்காக கால் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப சிட்டியுமே இங்க பாருங்க மேடம், நீங்க எனக்கு அந்த போட்டோ கொடுத்தீங்கல்ல, அந்த ஆளுங்க எந்த ஊர்ல இருக்காங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த ஊருக்கு என் ஆட்களோட சேர்ந்து நான் கிளம்பலான் இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் வரலாம். ஏன்னா அந்த பணத்தை வாங்குறப்போ நீங்க அங்க இருந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன், என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரோகிணி கிட்ட கேட்கறாங்க. உடனே ரோகிணியுமே சரி சார், ஆனா எங்க வீட்டுக்காரர் வர மாட்டாங்க, நானும் என்னோட ஃப்ரெண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணி சிட்டியை பார்க்க கிளம்புறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் அந்த மண்டபத்துல இருந்து எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மண்டபத்துல இருந்து காலுமே வருது. சொல்லப்போனா அதுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட் எதுவுமே சரியா கொடுக்கல, எல்லா கமிட்மெண்ட்டும் சுத்தி தான் கனெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அவங்களுமே அந்த டெக்கரேஷன் செலவு இந்த மாதிரி உள்ள இருந்த எல்லா செலவுக்குமே பணம் கொடுக்காம வச்சிருந்திருப்பாங்க. அதனால அந்த மண்டபத்துல இருந்து கால் பண்ணி இந்த பக்கம் முதல்ல மண்டபத்துக்கு வாங்க, நீங்க இதுக்கு தர வேண்டிய பணத்தெல்லாம் முழுசா கொடுத்துட்டு போங்க, வெறும் அட்வான்ஸ் மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரவிக்கு கால் வருது. உடனே ரவியோட காலை இந்த பக்கம் முத்து வாங்கிட்டு சரி நீ இரு நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவை கூட்டிட்டு டேரக்டா முத்துவும் இங்க மண்டபத்துக்கு வராரு. வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மேனேஜர்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி என்னென்ன டெக்கரேஷனுக்கு நான் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் மேனேஜருமே இங்க பாருங்க தம்பி, கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் வரைக்கும் நீங்க பேமெண்ட் சென்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பில்லையுமே எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் முத்துவுமே சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட்டை கொடுக்கறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த இடத்துக்கு ராஜாமணி அக்கா தன்னோட ஆட்களோட வராங்க. வந்தது மட்டும் இல்லாம அங்க மீனாவை பார்த்துட்டு என்ன மீனா இங்க இருக்க, ஓ இது உங்க ஃபங்க்ஷன் தானா அப்படின்ற மாதிரி அவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உண்மை சொல்லப்போனா இங்க ராஜாமணி அக்கா தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷனே பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது நினைச்சு இந்த பக்கம் மீனாவுமே ரொம்பவே கோபத்தோட முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கக்கா, தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ராஜாமணி அக்காட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுமே இல்ல மீனா என் டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குன்னு நீ சொல்ல வேண்டாமா, சொல்லப்போனா என் டெக்கரேஷன் உன் குடும்பத்துக்கு நானே போட்டு கொடுத்துருக்கேன், அப்ப நீ உன் வாயால சொல்லணும்ல எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு இந்த பக்கம் ராஜாமணி அக்கா லைட்டா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க முத்துமே இங்க பாருங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, ஏற்கனவே எங்க தம்பி வீட்டுக்கும் தம்பி ஒய்ஃபுக்கும் பயங்கரமான பிரச்சனை, அதனாலதான் இந்த ஃபங்க்ஷன் பாதியில நின்று போச்சு, எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் ராஜாமணி அக்காவுமே என்னம்மா சொல்ற, இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கா, எனக்கு இது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு இந்த டெக்கரேஷனுக்குலாம் நீ ஒன்றும் பணம்லாம் தர வேண்டாம், நீ போய் முதல்ல குடும்ப பிரச்சனையை பாரு அப்படின்ற மாதிரி ராஜாமணி அக்காவுமே சொல்லி இந்த பக்கம் முத்துவை வீட்டுக்கு அனுப்ப பாக்குறாங்க. ஆனா இங்க மீனாவுமே இல்ல வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நாங்க தந்துருவோம், இந்த மாதிரி உங்க பணம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி இந்த பக்கம் அந்த பணத்தை தூக்கி கொடுக்குறாங்க. ஆனா ராஜாமணி அக்காவுமே எங்க பாரு மீனா, நீ நானும் காம்படிட்டர், ஒரு போட்டியாளர் மாதிரி புரியுதா, தொழில தான் போட்டி இருக்கணும், குடும்பத்துக்குள்ள போட்டி இருக்கக்கூடாது. நான் எப்பவுமே உனக்கும் உன் குடும்பத்துக்கு எதிரியா இருக்க மாட்டேன், ஆனா உன் தொழிலுக்கு எதிரியானதான் நான் இருப்பேனே தவிர உன் குடும்பத்தை அழிக்கணும்னு கூட நான் நினைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க ராஜாமணி அக்கா பயங்கரமா பேசுறாங்க. இது கேட்டவொடனே இங்க மீனாவுமே இருந்தாலும் நீங்க பணத்தை வாங்கிக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி முத்துவுமே பணத்தை தூக்கி கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் ராஜாமணி அக்கா வேணாம், நீங்க முதல்ல போயிட்டு வீட்டுல இருக்க பிரச்சனையை முடிங்க, அதுக்கப்புறம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க முத்துவும் மீனாவையும் ஃப்ரீயாவே அமுச்சு வச்சிடறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க மீனாவுக்குமே இந்த அக்கா நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியல, என்கிட்ட போட்டி போடுறாங்க, என்னோட நிறைய விஷயங்களை கெடுக்கிறதுக்காகவே ட்ரை பண்றாங்க, ஆனா எதுக்காக இந்த பணத்தை நம்மகிட்ட சும்மா தந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஓகே சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. போயிட்டு இருக்க வழியில எங்க மீனாவுமே எங்க பேசாம ஒரு நிமிஷம் ஸ்ருதி வீட்டுக்கு மட்டும் விடுங்க, நம்ம 2 பேரும் ஸ்ருதிட்ட போய் பேசி பார்ப்போம், நம்மளால அவங்களோட மனசை மாற்ற முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ரவியும் ஸ்ருதி நம்மளால சேர்த்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போட்டு இந்த பக்கம் ஸ்ருதியோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க.